எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ஆடிப்பெருக்க சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு படைக்கிறதுக்காக பொங்கல் வச்சுட்டு மாமியாருக்கு அப்படியே டீயும் வச்சு கொடுத்துட்டு என்னோட வேலையை வந்துட்டு இன்னைக்கு காலையில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த தாலியில் வந்துட்டு கயிறு மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து நல்ல நாள். எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து வருஷம் வருஷம் இந்த நாளில் வந்துட்டு அந்த கயிறு மட்டும் மாற்றிக்கிறது. ஏன்னா செயின் வந்துட்டு கோல்டில் போட்டிருந்தாலும் அந்த ஜாயின் பண்ணுற அந்த இதெல்லாம் கோர்த்து இருக்குது பார்த்தீங்கன்னா நான் கயிறில் தான் போட்டிருக்கேன். அந்த கயிறு இன்னைக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை தான் காலையிலே பண்ணிட்டு இருந்தேன். உப்பு தண்ணிக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா காட்டன் கயிறு வந்துட்டு அப்படியே நஞ்சு போகிற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது எனக்காவது ஒரு நாள் கட் ஆயிடுச்சுன்னா அது ரொம்பவே வேதனை கொடுத்துரும். ஸோ அதனால எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்துட்டு நான் அதை மாற்றிக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக சக்கரை பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கிட்டு இருந்திருந்தாரு. அதையும் அப்படியே வச்சாச்சு. இந்த மல்லிகைப்பூ வைக்கும்போது அப்படியே மோந்து பார்த்துட்டு வைக்கும்போது அப்பா என்ன வாசமாக இருக்கும்ல. ஸோ மல்லிகைப்பூ பிடிக்காத பொண்ணுங்க இருக்காங்களா என்ன? ஆனால் என் தங்கச்சிக்கு மல்லிகைப்பூவே பிடிக்காது. எனக்கு மட்டும் தான் பிடிக்கும். அவளுக்கு இந்த ஹெவி ஸ்மெல் வந்துட்டு அவளுக்கு தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லி வைக்க மாட்டா. உங்கள் வீட்டில எல்லாம் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.